Hi, welcome to Netflix TV. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, மித்தவங்க கிட்ட பேசும்போது எப்படி சரியா பேசுறதுன்னு தான். அல்டிமேட்லி நம்ம கம்யூனிகேஷன் தான் நம்ம எவ்வளோ சரியா பேசுறோம்னு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள் இன் அ ப்ராப்பர் வே. லெட்ஸ் சி. ஒருத்தர்கிட்ட எப்படி சொன்னா நம்ம சொல்றத தெளிவா புரிஞ்சுப்பாங்க. பேசிக்கா இந்த 3 பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் கிடையாது. நம்ம சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிளிப் பாருங்களேன். உனக்கு ஒரு மெயின் டோரை கூட ஓபன் பண்ண தெரியல. 10,000 தடவை சொல்லிருப்பா, அப்ப கூட சீட்டை பின்னாடி புஷ் பண்ண தெரியல. மேப் பார்த்து ரூட் சொல்ல தெரியல. இதுக்கு பேர் என்னது? ஆர் யூ நாட் டம்? நீ ஏன் தெரியுமா தத்தின்னு ஒத்துக்க மாட்டற? ஏன்னா நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தி நீ. பினு, என்ன வேலை பார்க்குற? அப்டேட்டட் ஃபைல் அப்லோட் பண்ணாம திருப்பி பழைய ஃபைல் அப்லோட் பண்ணிருக்க. சாரி ப்ரோ, இதான் மிஸ் ஆயிருக்கும். அதுக்கும் எவ்வளோ கோப்படுறீங்க? கோவப்படுறேனா? நான் இவ்வளவு நேரம் என்ன லிங்கால என்ன பிரச்சனைக்கும் நானும் மண்டே போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். நீ ஈஸியா கூலா பெரிய இவன் மாதிரி மிஸ் ஆயிடுச்சுங்கிற. நிஜமாவே நம்ம தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட பேசினாங்கன்னா நமக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஒருவேளை நீங்க யாராச்சும் கிட்ட இப்படி கோவமா பேசியிருக்கீங்களா? உங்க பேசிக் இன்டென்ஷன் என்னவோ நல்லா இருந்திருக்கலாம், ஆனா ஒரு சுகர்லெஸ் காஃபி கொடுத்த மாதிரி கசப்பா பேசியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹேபிட் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? எய்தர் உங்ககிட்ட பேசினவங்க அப்படி பேசியிருந்திருக்கலாம், இல்லைன்னா எங்க அன்பா பேசினா நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கலாம், இல்ல வெளியே இருக்க கோவத்தை வீட்லயும் வீட்டுல இருக்க கோவத்தை வெளியே காட்டுறதுனால இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம புதுசா வேற ஏதாவது காரணம்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணிடும். ஒரு சில பேர் தான் எல்லா சிச்சுவேஷன்ஸுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட அப்படி என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தா கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. உங்களாலையும் அப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும். இங்க கீ என்னன்னா, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் கிரிட்டிசைசிங் வில் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். நம்மளை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா நம்ம உடனே டிஃபென்சிவ் ஆயிடுவோம். நம்ம செஞ்சதை நியாயப்படுத்தி பேசுவோம். பிகாஸ் அண்டர்லைங் ஃபேக்ட் இஸ், கிரிட்டிசைஸ் பண்ற கமெண்ட் சின்னதோ பெருசோ அது நம்மள ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். இட்ஸ் பியூர் சைக்காலஜி. அப்புறம் எப்படி தாண்டா பேச அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும்னு ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி கமெண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை அடுத்தவங்களுக்கும் நீங்க கொடுங்க. அண்ட் இப்படி எல்லாம் பேச ட்ரை பண்ணா உடனே எல்லாம் மாறிடாது, பட் பேச பேச கண்டிப்பா நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எண்ட்ல சொல்லியிருக்கேன். தனுஷ் செல்வராகவன் இந்த காம்போ பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த சீன் பாருங்களேன். அப்படின்னு ஒரு போதை. நம்ம தான் முக்கியன்ற ஒரு ஃபீல், the desire to be important. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த போதைக்கான ஆசை ஆழமா இருக்கும். ஆனா அந்த ஆசை அளவா இருக்க வரைக்கும் தப்பு இல்லை. நம்மளை ஏதாவது சிச்சுவேஷன்ல இம்பார்ட்டன்ட்னு யாராவது ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னா நம்மளோட ஹாப்பினஸுக்கு அளவே இருக்காது. ஆக்சுவலி நம்ம மண்டக்குள்ள டோபமைன்லாம் டான்ஸ் ஆடும். செகண்ட் பிரின்சிபலோட பேஸ் இதுதான். மக்கள் பொதுவா பாராட்டுக்கு ஏங்குவாங்க. எப்படி? ஆசைப்படுறதோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்றதோ இல்லை, ஏங்குவாங்க. கிரேவிங். அதனால தான் நீங்க அப்ரிஷியேட் பண்றது உங்க கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஆனா அப்ரிஷியேட் பண்றப்போ அடிச்சு விடாதீங்க, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிப்பீங்க. எப்பவுமே பாராட்டுறப்போ மனசார உண்மையா ஃபீல் பண்ணி பாராட்டுங்க. நீங்க யாரை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆக்ஷன்ஸை க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. அதுல பர்சனலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. மித்தவங்க சொல்லிலாம் நான் பாராட்ட மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நானா பாராட்டுவேன். விஜய் மாதிரி இருக்க, இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட அடுத்த எக்ஸாம்பிள் இந்த சீன் பேஸ் பண்ணி தான். பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சாரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே சொல்லிடுவேங்க. இந்த தெரு முனையில பிள்ளையார் கோயில்ல நீங்க சாமி கும்பிடும்போது முன்னு சாமி கும்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த விபூதி இட்டுக்கும் போது கூட ஒரு சின்ன ஸ்ட்ரீக் இதை பாருங்க இப்ப கூட இருக்கு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. மற்றபடி உங்க பேர் நீங்க சொல்ல வேணாம், என் பேர் நான் சொல்ல வேணாம். ஓகே, பாய். ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை.
இந்த சீன்ல விஜய் அண்ணாவோட அப்ரிசியேஷன் எவ்வளவு டீட்டெயிலா இருக்கு பாத்தீங்களா? அதாங்க ரியல் அப்ரிசியேஷன். நீங்களும் இந்த மாதிரி யாராவது உண்மையா மனசார பாராட்டினீங்கன்னா நீங்க கூட மறந்துடுவீங்க, ஆனா கேட்கறவங்க கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. அந்த மொமெண்ட்டை திரும்ப யோசிச்சு அவங்களே சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏன்னா அவங்கள இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு மொமெண்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு வேலையும் சொல்லி வாங்குறக்குள்ளார சபான்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் கேட்காமலே அவங்க செஞ்சா எப்படி இருக்கும்? செய்வாங்க. எப்பன்னா எந்த வேலையை செய்யறதுக்கான காரணம், அந்த தேவை என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் உங்களோட வேலை அந்த தேவை என்னங்கிறத எடுத்துட்டு போய் செய்யறவங்க கிட்ட காட்டுறது தான். அவ்வளோதாங்க 3 பிரின்சிபல்ஸ். ஒரு நாளில் 50% ஆஃப் த டைம் இல்லை 95% ஆஃப் த டைம் நம்மளை பற்றியும் நம்ம செய்கிற வேலையை பற்றியும் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் ஹியூமன் டெண்டன்சியும் கூட. ஆனால் நம்ம அடுத்தவங்க இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பேசினாலே நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டாண்ட் அவுட் ஆகிடும். அண்ட் இப்படி நீங்கள் பேசி எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் மித்தவங்க லைஃப்லையுமே நீங்கள் ஹீரோவாக தெரியுவீங்க. ஸோ யாருக்கிட்ட பேசினாலும் இந்த 3 பிரின்சிபல்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி அது உண்மை தான். பட் இந்த பிரின்சிபல்ஸை ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸும் சொல்லியிருக்கேன், கேளுங்க. ஒருத்தரை அப்சர்வ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்களோட க்ளோத்திங், ஹேர் ஸ்டைல், இல்லை அவங்க சொல்கிற ஜோக்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ரியலாக ஃபீல் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி பழகினவங்க கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா புதுசாக யாருக்கிட்ட நீங்கள் பழகுறீங்களோ அவங்க கிட்ட இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலி நீங்கள் செய்கிறத பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் போகிற போக்கில் அவங்களுமே உங்ககிட்ட இருந்து கற்றுப்பாங்க. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யார் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து எடுத்து நான் என் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், படித்து பாருங்கள். பாய்.